சிஎஸ்கே ரோர் ஈவெண்ட் 2026 இந்த ஒரு ரோர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய ஃபார்மர் பிளேயர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு ஈவெண்ட்டை. அண்ட் இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவிச்சந்திரன் அஸ்வினை இன்வைட்டே பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அது எதனால் இன்வைட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இப்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. எதனால் அப்படின்னாக்கா 2025 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் அந்த ப்ளே பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீமோடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட வந்து லீக் பண்ணுறாரு, மற்ற டீம்ஸ் கிட்ட லீக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அஸ்வின் மேலே ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரோர் ஈவெண்ட்டுக்கும் அஸ்வினை வந்து இன்வைட் பண்ணலையாம். ஸோ இந்த ஒரு ஃபால்ஸான அலிகேஷன் அண்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட இந்த மாதிரியான ஒரு செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.